Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்கானி சிக்கன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நல்ல கெட்டியான தயிரை ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தயிர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நான் தயிர் சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 15லேருந்து 20 முந்திரி 20 பாதாம் எடுத்துக்கலாம். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். ஸோ மசாலா எல்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் லெக் பீசஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 kg எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கீரல் போட்டு வச்சாச்சு. இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தயிர் தான் வந்து மெயின் அப்படிங்கிறனால வந்து தயிர் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து நம்ம கீரல் போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் வந்துட்டு நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஊறினா போதுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டே மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மார்னிங்கில் நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 350 டிகிரிக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் ட்ரே எடுத்து இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பட்டரை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் பட்டர் போடும்போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் பாருங்கள் நல்லாவே வந்து ஊறிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரேயில் ஒன்றா எடுத்து அடுக்கிடலாம். நீங்கள் வந்து சப்போஸ் அவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி ஒரு பக்கமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள மசாலா எல்லாம் மேலே இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். மசாலா எல்லாம் தடவினதுக்கப்புறமா லைட்டாக மேலே வந்து பட்டரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அவன் வந்து நல்லாவே வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை உள்ளே வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நான் வெந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம்.
ஒரு ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தவால பண்ணாலும் இதே மெத்தட் தாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து மீடியமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் வந்து ஒரு பக்கமாக வந்து ஸ்லோ குக்கிங்லேயே வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க மசாலா எல்லாம் இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்புறமா இது மறுபடியும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 145 மினிட்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ் ஆகுங்க. இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அவனில் வச்சிடலாம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது எல்லாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளோட சிக்கனும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்கானி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.